ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். மனுஷர்களின் அறிவுத்திறனை கணக்கிட்டு பார்க்கும்போது அநேக ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றது. சிலர் அறிவில் சிறந்தவர்களாயிருப்பார்கள், வேறு சிலர் மிகவும் குறைந்த அறிவுள்ளவர்களாயிருப்பார்கள், வேறு சிலரோ சில விடயங்களில் அறிவுள்ளவர்களாகவும் சில காரியங்களில் அறிவாற்றல் குறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள் என்று. புத்தி கூர்மை உள்ளவர்களும் நல்ல ஞானம் உள்ளவர்களும் அவைகளில் குறைவுள்ளவர்களை காணும்போது அற்பமாய் நினைக்கவோ அவர்களை கீழாக எண்ணவோ ஒருபோதும் முற்படக்கூடாது. அது தேவன் பிரியப்படாத காரியம். அறிவுள்ளவர்களும் ஞானமுள்ளவர்களும் புத்தியுள்ளவர்களும் அவைகள் இல்லாதவர்களுக்கு ஆலோசனைகளின் மூலமாக அவர்களுக்கு அறிவையும் புத்தியையும் உணர்த்தி அவர்களுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் நடந்தேறுகிறதற்கு உதவிகரமாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த அறிவு பலருக்கும் பிரயோஜனப்படுகிறதாக மாறட்டும். சிலர் நல்ல அறிவுரை சொல்லுகிறவர்களும் இக்கட்டான காரியங்களில் நல்ல ஆலோசனை வழங்குகிற திறனும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தங்களிலேயே அதை வைத்து கொண்டிருப்பார்களானால் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவனால் பெற்றுக்கொண்ட அந்த அறிவாற்றல்களை அநேகருக்கு பயனுள்ளதாக அவர்கள் மாற்றுவார்களானால் தேவன் சந்தோஷப்படுவார். அந்த அறிவு அர்த்தமுள்ளதாகவும் மாறிவிடுகின்றது. சிலரிடத்திலே புத்தியீனமான காரியங்கள் வரும்போது அவர்கள் அப்படியே செயல்படட்டும் என்று சிலர் விட்டுவிடுவார்கள். அப்படி விட்டுவிடுகின்ற போது அவர்கள் அகப்படுகிறதை பார்த்து ரசிக்கிறவர்களும் உண்டு. ஒருபோதும் நாம் அப்படி செய்யக்கூடாது. அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு முன்வர வேண்டும். தேவனும் அப்படித்தான் செய்கின்றார். ஆகவே அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் உள்ளவர்கள் பிறருக்கும் பயனுண்டாகக்கூடிய அளவுக்கு அவைகளை பயன்படுத்துவோம். அதனால் உண்டாகின்ற ஆசீர்வாதங்களில் நாமும் பங்கு பெறுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அறிவும் ஞானமும் புத்தி கூர்மையும் எங்களுக்கும் பிறருக்கும் பயனுண்டாகக்கூடிய அளவுக்கு அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நல்ல ஆலோசனை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தவறாகவும் புத்தியீனமாகவும் சிந்திக்கிறவர்களையும் செயல்படுகிறவர்களையும் நாங்கள் கண்டு அவர்களை அறிவுள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறதற்கு நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.